அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம், எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது, நம்ம ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பேணி காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கருத்து சொல்கிறதுக்காக திருக்கண்ணமங்கையிலேருந்து ஸ்ரீமதி வெங்கடேசன் வந்திருக்கா. சபையில் உள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் நமஸ்காரங்கள். நிறைய பெரியவா இருக்கேள், உணவை பற்றி உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. டயட்டீஷியன்னா இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொல்ல போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கேள். கொஞ்சம் எல்லாரும் உட்காந்து கேட்டிங்கன்னா இதில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கா. நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு. இவ டயட்டீஷியனாகவும் நியூட்ரிஷனாகவும் இருக்கா. அவள் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம கேட்கணுன்னா நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் கேட்க முடியும். டயட்டீஷியன்னா இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருந்தானே நினச்சிட்டு இருக்கேள். அதெல்லாம் எதுவும் இல்லை. என்னென்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போல்லாம் உணவு பழக்க வழக்கமே மாறிடுது, எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த காலத்துலலாம் உணவே மருந்துன்னு தான் இருந்தா, ஆனால் இப்போ மருந்தே உணவுன்று மாறிண்டு வருது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை, சாப்பிடும்போது மாத்திரை, சாப்பிட்றதுக்கு அப்புறம் மாத்திரைன்னு மருந்தே உணவு அப்படின்னு ஆயிடுது. அதுக்கு காரணம் யாருன்னா நாம தான். அந்த காலத்தில் அறுசுவை உணவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அதையே இப்போ நாங்கள் பேலன்ஸ்டு டயட் அப்படின்ற பேரில் 6 நியூட்ரியன்ஸாக சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். முதல்ல வாட்டரை பற்றி பார்ப்போம். யார் ஆற்றுக்கு வந்தாலும் தூத்தம் கொடுக்குற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்பயும் அந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது இருக்கணும். இப்போல்லாம் வேலைன்னு சொல்லிட்டு தூத்தம் கொடுக்கறதே எல்லாரும் மறந்துடுறோம். கண்டிப்பாக பாட்டியில் தூத்தம் பிடிச்சி வச்சுட்டு வேலை பார்க்குற சமயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தூத்தம் அடிக்கடி குடிச்சுட்டே நம்ம இருக்கணும். டெய்லி 3 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும். வெளியில் உடம்பு சுத்தம் செய்கிறதுக்காக நம்ம டெய்லி குளிக்கிறோம். அதே உடம்புக்கு உள்ள சுத்தம் பண்ணுறதுக்காக தூத்தம் தான் நமக்கு உடம்புல சுத்தம் பண்ணுது. காலம்பரை வெறும் வயிற்றுல 1/2 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அப்புறம் இன்னொன்று மெயினான விஷயம், சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. அதை மாற்றிக்கணும். சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியும் சாப்பிட்ட பிறகு 10 நிமிஷம் முன்னாடியும் தான் தண்ணி குடிக்கணும். அது செரிமான பிரச்சனைக்கு செரிமான பிரச்சனையை உண்டாகும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் நிறைய டெய்லி ரொட்டீன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஃபுட்டில் உள்ள டெய்லி ரொட்டீனை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம டெய்லி இட்லி, தோசை, சாதம்னு 3 வேளையுமே சாதம், அரிசியை மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது இல்லாமல் கோதுமை, அப்புறம் மறந்து போன சிறுதானியம், அதெல்லாம் வெரைட்டி டிஷ்ஷஸாக பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அடுத்தது பருப்பு வகைகளை பற்றி பார்ப்போம். பொதுவாக பருப்பு வகைகளை அப்படியே சாப்பிடாம முளைக்கட்டி சாப்பிடணுன்னா அதோட சத்து 2 மடங்கு ஆகும். அதனால முடிஞ்ச அளவு முளைக்கட்டினது சாப்பிட பார்ப்போம். அடுத்தது ஃபேட்டை பற்றி பார்ப்போம். ஃபேட்டில் குட் ஃபேட், பேட் ஃபேட்னு 2 இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இப்போ பேட் ஃபேட்டாக தான் இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப கேடு. நம்ம உடம்புக்கு குட் ஃபேட் ரொம்ப முக்கியம். குட் ஃபேட் இதில் இருக்குன்னு சொல்கிறேன். நிலக்கடலை இருக்குல்ல, நிலக்கடலை, நட்ஸு, வெண்ணெய், நெய், இதிலலாம் குட் ஃபேட்ஸ் இருக்குது. இதை நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும். அடுத்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 3 வேளையுமே காய்கறிகள் அவசியமாக இருக்கணும். அடுத்தது ஒரு பழமாவது டெய்லியும் அவசியம் சாப்பிடணும். நம்ம மாற்று குழந்தைகளுக்கும் பழம் சாப்பிட்ற பழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. கீரை அப்படின்னாலே என்னம்மா ஆடு திங்கிற மாதிரி பச்சை இலையெல்லாம் தர அப்படின்னு தான் சொல்லுவா. அதை சின்ன வயசுலேருந்தே கீரை சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு டெய்லி ஒரு கீரையாவது சாப்பிடணும். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, எல்லாமே சாப்பிடணும்னு மட்டும்தான் சொன்னேன். டெய்லி எப்படி கவர் ஆகிற மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சின்னதாக நம்ம மெனு பிளானில் ஒரு கரெக்ஷன் சொல்கிறேன். முடிஞ்சால் அதை டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்க.
இப்போ டெய்லி நம்ம அதில் சாம்பார் அப்பளான்னு நம்மளோட மெனுவை முடிச்சிருவோம். அப்படி முடிக்காம சாம்பாரோட ஒரு கீரை கூட்டு ஒரு காய்கறின்னு நம்ம மெனுவை வச்சுக்கலாம். அதே ஒரு நாள் ரசம்னு பண்ணால் ஒரு கீரை கூட்டோட ஒரு பருப்பூசி சேர்த்து சாப்பிட்டோன்னா அது வந்து பேலன்ஸ்டு டயட்டாக ஆகிடும். இதை வந்து உடனே கடைபிடிக்க முடியாது தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டில் எடுத்துன்னு வந்தோன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது வந்து என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ஹோட்டல் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ அதில் தான் மோகம் போயின்னு இருக்கு. எங்கே போனாலும் ஹோட்டல் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ்னால் குழந்தைகளுக்கு அதில் தான் ரொம்ப மோகம் போயின்னு இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமான ஒன்று, எல்லாருக்குமே சாப்பிட்ட பிறகு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். சாப்பிட்ட உடனே காஃபி டீ குடிக்கவே கூடாது கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா சாப்பிட்ட உடனே காஃபி டீ குடிச்சோன்னா சாப்பிட்றதுல உள்ள சத்து வந்து உடல்ல உறிஞ்சிக்காது. அதனால வந்து சாப்பிட்டோன்னா காஃபி டீ குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர், சாப்பிட்ட பிறகு ஐஸ் வாட்டர் குடிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும். சாப்பிடும்போதே பின்னாடி ஃப்ரிட்ஜ் இருக்கும், அது அப்படியே திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிப்பா. அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கவே கூடாது. அப்புறம் சாப்பிட்டோன்னே தூங்குற பழக்கம், சாப்பிட்டோன்னே தூங்கவே கூடாது. அது வந்து செரிமான பிரச்சனையே உண்டாகும். அதுக்கப்புறம் 7up, பெப்சி, மிராண்டா அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காம பானகம், நீர், மோர் அப்படின்னு ஆற்றுலேயே பண்ணி குடிக்கணும். 7up, பெப்சி, மிராண்டா அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தோன்னா செரிமான மண்டலத்தில் வந்து பிரச்சனையை உண்டாகி கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக ஆற்றுலேயே பானகம், நீர், மோர்னு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம தாகத்தை தீர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, ஓப்பன் பிளேஸில் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது சொல்கிறேன் அப்படின்னா, அவுட் சைடில் இருக்குது நிறைய சாக்கடைலாம் ஓடுது, எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய முக்கியது. அது வந்து குழந்தைங்க வாங்கி சாப்பிடும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, இம்யூன் ஃபங்க்ஷனை வந்து கம்மி பண்ணிடும் அது. அதனால தான் இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி ஜுரம், சளி அப்படின்லாம் பிடிக்குது. அதுக்கு அடுத்தது ஃபுட்டில் வந்து ஒயிட் பாய்சன் அப்படின்னு 3 சொல்கிறோம். அது என்ன ஒயிட் பாய்சன் 3 இருக்குது அப்படின்னா, சுகர், சால்ட்டு, மைதா. இது 3மே வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும், சாப்பிடவே கூடாது. ஒயிட் சுகர் வந்து கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது, அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறோம், அதனால் அது சாப்பிடக்கூடாது. சால்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும், சால்ட் போட்டுக்காமல் சாப்பிட்டாலும் ஓகே. மைதா வந்து கோதுமையோட கழிவு தான் மைதாவில் எந்த நியூட்ரியன்ட்டும் இல்லை. அதனால் இந்த 3 ஒயிட் பாய்சனையும் நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணால் எந்த வியாதியும் வராமல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். இது வந்து பொதுவாக எல்லாருக்குமான கருத்தாக நான் சொன்னேன். இப்போ அடுத்து 2 மேஜர் கண்டிஷன் உள்ளவா தான் டயட்டீஷியனை தேடி வருவாள். அவா யார் அப்படின்னா, ஓவர் வெயிட் உள்ளவாலும் டயபெட்டிஸும், அதாவது சர்க்கரை நோயாளியும் தான் எங்களை தேடி வருவாள். ஃபஸ்ட்டு ஓவர் வெயிட்டை பற்றி பார்ப்போம். எங்கே போனாலும் டயட்டீஷியன் சொன்னாலே எனக்கு ஒரு டயட் சொல்லு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாளே. யாராச்சும் சாப்பிடாம இருந்தா இன்னொருத்தர் கேட்பா என்ன டயட்டா அப்படின்னு கேட்பா. டயட்னா சாப்பிடாம இருக்கிறது கிடையாது. தான் மருந்து என்ற பழமொழியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஸ்ரீமதி. சரிவிகித உணவை எப்படி எடுத்துக்கணும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.